ஆலயங்கள் அனைத்திலும் தினசரி பூஜைகளுக்கு மூலவர் சிலையும் திருவிழா கால வீதி உலாக்களுக்கு உற்சவர் சிலையும் இருக்கும். ஆனால் தேனி அருகே மூலவர் உற்சவர் வழிபாடுகளே இல்லாமல் கருவறையின் கதவுகளையே கடவுளாக வழிபடும் கோயில் ஒன்று உள்ளது. அந்த அபூர்வ கோயில் குறித்தும் ஆச்சரியமூட்டும் அதன் பின்னணி குறித்தும் இன்றைய சிறப்பு செய்தியில் காணலாம். மலைகளும் காடுகளும் நிறைந்த தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது தேவதானப்பட்டி கிராமம். மலைக்காற்று இதமாய் வீச மஞ்சளாற்றின் கரையில் இருக்கிறது மூங்கிலனை காமாட்சியம்மன் கோயில். வஜ்ர தந்தன் என்ற அசுரனை வதைத்த அம்மன் அங்கேயே தவம் இருப்பதாகவும், காட்டாற்று வெள்ளத்தில் மிதந்து வந்த மூங்கில் பெட்டியில் சிலையாக மிதந்து வந்து அதிசயங்கள் பல புரிந்ததாகவும் தல புராணம் பாடுகின்றனர் ஊர்க்காரர்கள். அம்மா தொட்டில் குழந்தையா இருக்கக்கூடிய குச்சில் வீட்டுக்குள்ள அவ குழந்தையா இல்லாம வருங்கிற தாயினுடைய கருவறைக்குள்ள எங்க அம்மா அதனுடைய குழந்தையா கிடைக்கிறாங்க. குழந்தை வரம் கேட்கிறவளுக்கு குழந்தை வரும். கல்யாண காரியங்கள் தடங்கள் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும். ஆற்றில் மிதந்து வந்த மூங்கில் பெட்டியை மூங்கில்களை கொண்டு அணை கட்டி ஊர்க்காரர்கள் பிடித்ததால் மூங்கிலனை காமாட்சியாகிறாள் அம்மன். பூட்டிய கதவோடு குச்சி வீட்டில்தான் குடியிருக்கிறாள் அன்னை. அதை சுற்றி வளாகம் கட்டி அதற்கு கதவு போடப்பட்டு அதுவும் பூட்டியே இருக்கிறது. அந்த கதவுகளே காமாட்சி அம்மனாக வணங்கப்படுவதற்கு ஒரு சுவாரஸ்ய பின்னணி கூறுகிறார்கள் பக்தர்கள். உள்கதவும் அடைச்சு இந்த வெளிக்கதவையும் அடைச்சு அந்த நாள்ல இருந்து இந்த அடைச்ச கதவுக்கு தான் பூஜை. இங்க உருவ வழிபாடு கிடையாது. ஏன்னா அம்பாள் குழந்தையா இருந்தாங்க, உருவத்தோட தான் இருந்தாங்க. எப்ப பக்தர்களுக்கு அருள்வாளிக்கணும்ன்ற நேரம் வந்ததோ அப்பயே பொருட்களா போயிருச்சு. சகல விதமான கோரிக்கைகளையும் நடத்துறதுக்கு அங்க ஜோதி ரூபமா தான் இங்க இருந்து அருள்வாளிக்கிறாங்க. இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய 2 ஜோதியும் அணையாத ஜோதி. மன்னாடியார் கோபத்தின் காரணமாக கருவறை பூட்டப்பட்ட பிறகு கதவின் முன் நாகபீடம் அமைத்து கதவுகளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் இருப்பது போல பூஜை மண்டபத்தில் பல்லியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. உடைக்காத தேங்காய், உரிக்காத வாழைப்பழம் மட்டுமே அம்மனுக்கான பூஜை பொருட்கள். அம்பிகை உடையாத தேங்காயும் உரியாத வாழைப்பழம் எனக்கு நைவேத்தியம், அன்ன நைவேத்தியம் வேண்டாம், துள்ளுமாவுதான் நைவேத்தியம். அதே மாதிரி இல்லறத்தார்கள் வசிக்க கூடாது, கோழி கூற சத்தம் கேட்கக்கூடாது, உரல் உலக்கை இடிக்கும் சத்தம் கேட்கக்கூடாது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில இந்த இடத்துல நான் பக்தர்களுக்கு அருள்வாளிக்கணும்னு சொல்லி அம்பாள் இந்த இடத்துல உட்கார்றாங்க. காமாட்சி அம்மன் குடியிருக்கும் கூரை வீட்டை யாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது. அம்மன் கனவில் சொன்ன பிறகுதான் புதிய கூரை வேயப்படுகிறது. முறையாக விரதமிருந்த ராஜகம்பளத்து நாயக்கர்கள் காமாட்சி புல்லை கொண்டு கண்களை கட்டியவாறே புதிய கூரை அமைக்க வேண்டும் என்று அதற்கும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இல்லை. ஏணி வச்சு ஏறி உள்ளே புல்லுக்கட்டை போட்டு பிறகு மேஞ்சி வருவோம். ஆதி காலத்துல அந்த காலத்துல கண்ணை கட்டி தான் மேஞ்சிருக்காங்க. அதனால நாங்க கண்ணை கட்டியே மேஞ்சி வந்திருக்கோம். கண்ணை கட்டி மேய்ஞ்சிட்டு கீழே இறங்கி அதுக்கு உடையாத தேங்காய் உரியாத வாழைப்பழம் வச்சு அங்க பூஜை பண்ணி வருவோம். மூங்கிலனை காமாட்சி அம்மனுக்கு தை மாதத்தில் நடத்தப்படும் ஆண்டு திருவிழாவும் மகா சிவராத்திரியும் வெகு பிரசித்தம். இதில் தை மாத திருவிழா காமாக்காள் என்ற பக்தையின் சமாதியில் திவசம் கொடுக்கப்பட்ட பின்னரே தொடங்குகிறது. கோயிலில் குச்சி வீட்டு கலசத்தை தரிசிப்பதும் நெய் காணிக்கை செலுத்துவதும் சிறப்புகளை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. காணிக்கை நெய் வைக்கப்பட்டிருக்கும் மண் பானைகளை எறும்புகளோ ஈக்களோ மொய்ப்பதில்லை. இங்க அம்பாளுக்கு பிரதானமானது நெய் தான். இந்த நெய்யில ஒரு எறும்பு கூட ஒட்டுறதில்ல. இதுதான் இதோட சிறப்பே. இதை நாங்க விளக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். மற்ற உணவு பதார்த்தம் எதுக்குமே நாங்க யூஸ் பண்றது கிடையாது. இங்க 800 வருஷத்து நெய் கூட இருக்கு, ஆனா கெட்டு போறது இல்ல. வேப்ப மரத்தையும் பாம்பின் புற்றையும் அம்மனாக வழிபடும் பக்தர்களுக்கு கதவுகளை மூங்கிலனை காமாட்சி அம்மனாக வணங்குவது வித்தியாசமான அனுபவம்தான். சன் செய்திகளுக்காக பன்னீர்செல்வம் மற்றும்